Hi students, இந்த வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கால்சியம், அதாவது கால்சியத்தோட இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு காம்பவுண்ட் நம்ம இந்த வீடியோவில் படிக்கலாம். குயிக் லைம் விச் மீன்ஸ் கால்சியம் ஆக்சைடு CaO. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, இதை கமர்ஷியல் ஸ்கேலில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். இதை வந்து லைம்ஸ்டோன் எடுத்துக்குவாங்க. லைம்ஸ்டோன்னா கால்சியம் கார்பனேட். அதை எடுத்துக்கிட்டு 1070 to 1270 கெல்வின் டெம்பரேச்சருக்கு நல்லா ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த கால்சியம் கார்பனேட் வந்து கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் டீகம்போஸ் ஆகும். ஓகே, த ரியாக்ஷன் பீயிங் ரிவர்சிபிள், கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிமூவ்ட் as soon as it is produced to enable the reaction to proceed to completion. இந்த ரியாக்ஷன் வந்து ரிவர்சிபிளாக இருக்கும். ஓகே, இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை நம்ம ரிமூவ் பண்ணுறது மூலமாக இந்த ரியாக்ஷன் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகலாம். இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிரும். அடுத்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். கால்சியம் ஆக்சைடு இஸ் அ ஒயிட் அமார்ஃபஸ் சாலிட். இது வந்து ஒரு ஒயிட் அமார்ஃபஸ் சாலிட். இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2870 கெல்வின். இட் அப்சார்ப்ஸ் மாய்ஸ்சர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஆன் எக்ஸ்போஷர் டு அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரையும் கார்பன் டை ஆக்சைடுனாலையும் என்ன பண்ணுன்னா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு வந்து மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு. ரியாக்ஷன் வந்து CaO + H2O gives CaOH twice. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணிச்சுன்னா இட் கிவ்ஸ் கால்சியம் கார்பனேட். த அடிஷன் ஆஃப் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் பிரேக்ஸ் த லம்ப் ஆஃப் லைம். அதாவது நம்ம ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குயிக் லைமில் வந்து வாட்டர் மாலிக்யூல் வந்து அந்த மாலிக்யூலை பிரேக் பண்ணும். ஓகே, திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஸ்லேக்கிங் ஆஃப் லைம் அண்ட் த ப்ராடக்ட் இஸ் ஸ்லாக்டு லைம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து ஸ்லாக்கிங் ஆஃப் லைம்னு சொல்லுவாங்க. அதில் கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து ஸ்லாக்டு லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லாக்டு லைம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் ஸ்லாக்டு லைம் அப்படின்னு சொல்கிறோம். வாட்டரோட ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும், திஸ் வாட்டர் கோ அண்ட் அட்டாச் வித் கால்சியம் ஆக்சைடு. இப்போ என்ன ஃபார்ம் ஆகும், CaOH twice அப்படிங்கக்கூடிய கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். The mixture of quick lime and sodium hydroxide is called soda lime. அதாவது குயிக் லைமும் சோடியம் ஹைட்ராக்சைடும் கலந்த மிக்சருக்கு பேர் வந்து சோடா லைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, இந்த குயிக் லைம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறதுக்கான டயக்ராம். நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோன்னு பார்த்தோம். கால்சியம் கார்பனேட் எடுத்து தெர்மல் டீகம்போசிஷன் பண்ணால் கால்சியம் ஆக்சைடு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபியூவல்ங்கிறது ரெண்டு சைடு இருந்தும் கொடுக்குறது. நம்ம ஹீட்டிங்க்கு தேவையான ஃபியூவலை வந்து இந்த ரெண்டு சைடு இருந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா லைம்ஸ்டோனை வந்து நம்ம சின்ன சின்ன அந்த லைம்ஸ்டோனை ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். இங்கே ஒரு டியூப் இருக்குது. இந்த டியூப் எதுக்காக அப்படின்னா, இதை ஹீட் பண்ணும்போது இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியே எவாப்ரேட் ஆகி போகிறதுக்காக. அப்படி போகும்போது என்னாகும், ஏர் வந்து நம்ம கீழே இருந்து பாஸ் பண்ணுறோம். இது வந்து ஏர் வெளியே வர்றதுக்கு உண்டான பாத். ஓகே, இந்த மாதிரி இதில் வந்து இந்த கண்டிஷனில் நம்ம இந்த இதை வந்து கீழே இருந்து நம்ம ஹீட்டு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கால்சியம் கார்பனேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீகம்போஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடெல்லாம் இங்கே எவாப்ரேட் ஆகி போயிடும் அந்த மேலே இருக்கிற டியூப் வழியாக. மீது ரிமைனிங் கால்சியம் ஆக்சைடு மட்டும் நமக்கு அதில் ஃபார்ம் ஆகியிருக்கும். இது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பில் தான் இதனுடைய ப்ரிப்ரேஷன் நடக்கும். அதனால அந்த டயக்ராம் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கால்சியம் ஆக்சைடுக்கு இன்னொரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இட் கம்பைன் வித் அசிடிக் ஆக்சைட் சச் as SiO2 அண்ட் P4O10. SiO2னா சிலிக்கா ஆர் சிலிக்கன் டை ஆக்சைடு, P4O10னா பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. இந்த ரெண்டு ஆக்சைடோடு சேரும் பொழுது இட் ஃபார்ம் CaSiO3, கால்சியம் சிலிக்கேட் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் கால்சியம் பாஸ்பேட் Ca3PO4 twice. ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். CaO + SiO2 கால்சியம் ஆக்சைடு அண்ட் ரியாக்ட்ஸ் வித் சிலிக்கன் டை ஆக்சைடு இட் ஃபார்ம் CaSiO3. அதே மாதிரி கால்சியம் ஆக்சைடு அண்ட் ட்ரீட்மெண்ட் வித் P4O10 இட் ஃபார்ம்ஸ் Ca3PO4 twice. கால்சியம் பாஸ்பேட் இதனுடைய யூசஸ் பார்க்கலாம். கால்சியம் ஆக்சைடு வந்து சிமெண்ட் மேனுஃபேக்சர், மார்ட்டர் அண்ட் கிளாஸ் மேனுஃபேக்சர் இது எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க. இன் தி மேனுஃபேக்சர் ஆஃப் சோடியம் கார்பனேட் அண்ட் ஸ்லாக்டு லைம். சோடியம் கார்பனேட்டுடைய ப்ரிப்ரேஷன்லையும் ஸ்லாக்டு லைம் ப்ரிப்ரேஷன்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பியூரிஃபிகேஷன் ஆஃப் சுகர் பியூரிஃபிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்க.
ஆஸ் அ ட்ரையிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. கால்சியம் ஆக்சைடு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு கூட எடுத்தாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் இந்த கால்சியம் ஆக்சைடு அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, அதனால் இதை ட்ரையிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு காம்பவுண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் காம்பவுண்ட் கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு இப்போ நம்ம பார்த்ததில் வந்து குயிக் லைம் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு. இதுவே வந்து அது ஹைட்ரலைஸ் ஆச்சு அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு விச் இஸ் கால்டு ஸ்லாக்டு லைம். ஓகே, கால்சியம் இதனுடைய ப்ரிப்பரேஷன் வந்து இங்கே உள்ள அதே ரியாக்ஷன் தான். எந்த ரியாக்ஷன்? இந்த ரியாக்ஷன் கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் H2O கிவ்ஸ் CaOH ட்வைஸ்ன்னு போட்டிருக்காங்களா, இதுதான் வந்து இந்த ஸ்லாக்டு லைமுடைய ப்ரிப்பரேஷனுக்கான ஈக்குவேஷன். கால்சியம் ஹைட்ராக்சைடு இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். இட் இஸ் அ ஒயிட் பவுடர். இது ஒரு ஒயிட் பவுடர். இட் இஸ் sparingly soluble in water. The aqueous solution is known as lime water and a suspension of slacked lime in water is known as milk of lime. இது ஒயிட் பவுடராக இருக்கும், வாட்டரில் வந்து ஸ்பேரிங்காக தான் சால்யூபிள் ஆகும். இதனுடைய அக்வஸ் சொல்யூஷனை வந்து லைம் வாட்டர்னு சொல்கிறோம். இதனுடைய சஸ்பென்ஷனை வந்து ஸ்லாக்டு லைம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சஸ்பென்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மில்க் ஆஃப் லைம் அப்படின்னு சொல்கிறாங்க. சஸ்பென்ஷன் ஆஃப் ஸ்லாக்டு லைமுக்கு என்ன பேர் அப்படின்னா மில்க் ஆஃப் லைம். When carbon dioxide is passed through lime water, it turns milky due to the formation of calcium carbonate. கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு லைம் வாட்டரில் பாஸ் பண்ணிங்கன்னா இட் கிவ்ஸ் கால்சியம் கார்பனேட். அதுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. CaOH twice ப்ளஸ் CO2 போடும்போது என்ன ஆகுது? இட் ஃபார்ம் CaCO3 அண்ட் வாட்டர். இதே ரியாக்ஷன் என்ன பண்ணியிருப்போம்? CaCO3 எடுத்து இதை ஹைட்ரலைஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அகெயின் கால்சியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும். அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஹீட் பண்ணிக்கிட்டே அந்த ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா. ஆன் பாசிங் எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு த precipitate dissolves to form calcium hydrogen carbonate. எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை வந்து கால்சியம் கார்பனேட்டில் பாஸ் பண்ணுறோம் வித் வாட்டர். நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டு இல்லைனா கால்சியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து precipitate-ஆக கிடைக்கும். மில்க் ஆஃப் லைம் ரியாக்ட்ஸ் வித் chlorine to form hypochlorite, a constituent of bleaching powder. bleaching powderல இருக்கிற ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடியூவெண்ட்டான ஹைப்போக்ளோரைட்டை ஃபார்ம் பண்ணும். 2CaOH twice plus 2Cl2. இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது? கால்சியம் குளோரைட் அண்ட் கால்சியம் ஆக்சிக்ளோரைட். இதுதான் ப்ளீச்சிங் பவுடருடைய மாலிகுலர் ஃபார்முலா CaOCl2. அடுத்து இதனுடைய யூசஸ் பார்க்கலாம். கால்சியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மார்டர், எ பில்டிங் மெட்டீரியல். மார்டருங்கிறது இந்த சிமெண்ட் கலவைன்னு சொல்லுவாங்கள்ல அது, அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸோடைய ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன் ஒயிட் வாஷ் டியூ டு இட்ஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் நேச்சர். இது டிஸ்இன்ஃபெக்டன்ட் நேச்சர் இருக்கிறதுனால ஒயிட் வாஷில் யூஸ் பண்ணுறாங்க. இன் கிளாஸ் மேக்கிங், இன் டேனிங் இண்டஸ்ட்ரி, இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் அண்ட் ஃபார் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் சுகர். அங்கே என்னென்னலாம் பார்த்தோம் கால்சியம் ஆக்சைடுக்கு, அந்த சேம் அத்தனை அப்ளிகேஷனும் இதுக்கும் பொருந்தும் ஓரளவுக்கு. ஓகே, பிகாஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு காம்பவுண்ட்லேருந்து அந்த காம்பவுண்ட்லேருந்து இதை ப்ரிப்பேர் பண்ணலாம், இதுலேருந்து அதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதனால் யூசஸ் வந்து காமனாக இருக்கும். தேங்க்யூ.